மணிமேகலையாக்கா, ஊர்ல இருந்து உன் நாத்தனா வந்திருக்குது போல. அடா மணிமேகலை எப்படி இருக்கறா அவ? அவளுக்கு என்ன நல்லாதான் இருக்கறா. நேத்து தான் வந்து இறங்கி இருக்கா. எப்ப போவாளோ என்னமோ. நேத்து தான் வந்திருக்கறா. அதுக்குள்ள உனக்கு சளி தட்டி போச்சா? அட பின்ன என்னடி, வந்தோமா 4 நாள் இருந்தோமா, நல்லா வேணுங்கிறதெல்லாம் வக்கனையா வாங்கி செஞ்சு கொடுக்க சொல்லி சாப்பிட்டோமா, நல்லா தூங்குனோமா, ரெஸ்ட் எடுத்தோமா, அம்மாவோட அண்ணன் தம்பிங்களோட சந்தோஷமா பேசிட்டு இருந்தோமா, அண்ணிய பார்த்தோமா. ஆஹா, அதோட போனோமான்னு இருக்கிறது கிடையாது. அதெல்லாம் விட்டுறாளுங்க. வரும்போதே என்ன சண்டை இருக்கலாம், மாமியாருக்கு மருமகளுக்கு எப்படி பத்த வைக்கலாம்னு வராளுங்க. அப்புறம் எப்படி வரட்டும் இருக்கட்டும்னு தோணும். அப்படி என்ன பண்ணாவ? இருக்கிற இடம் தெரியாத மாதிரி இருப்பா. அதெல்லாம் வெளியே தான், வீட்டுக்குள்ள கொல்லாத வில்லி. வந்த அன்னைக்கே ஏழை எழுத்து விட்டுட்டா. அது என்னமோ தெரியலடி, இவ வர வரைக்கும் உன்னாட்டு மருமக உண்டான்னு என் மாமியார் என்ன கொஞ்சிக்கிட்டே தெரியுது. ஆனா இவ வந்த அரை மணி நேரத்துல போதும் என்ன பாடவா படுத்தி எடுக்குது. ஐயோ என்னத்த சொல்றது. அப்படி என்னக்கா பண்ணாவ? அதையே கேக்குற, வார்த்தைக்கு வார்த்தை நான் சொகுசா இருக்கிறேன்னா அவங்க அம்மா கஷ்டப்படுறாங்க. வயசானவங்களுக்கு ஏது ஒத்து வருமோ அந்த பழக்கத்தோட தான் இருக்க முடியும். நம்ம வயசுக்கு ஏற்ற மாதிரி அவங்க போட்டி போட்டுக்க முடியும். ஆனா அதெல்லாம் விட்டுட்டா. எனக்கும் அவங்க அம்மாக்கும் போட்டி மாதிரியே ஏத்தி விட்டு இருக்கா. எல்லாத்துக்கும் தொட்டதுக்கெல்லாம் கலங்க வச்சுருக்கா. சரி விடு விடு, வீட்டுக்கு வீடே வாசப்படிதான். நீ அவளை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கா, அப்ப கரெக்டா இருப்பா. நீ ரொம்ப இடம் கொடுத்துட்ட, அதான் 2 பேரும் தலைமையில நின்று டான்ஸ் ஆடுறாங்க. விடுடி போய் தொலையுது. இன்னும் எத்தனை நாளைக்கு? இன்னொரு 10 நாள் இருப்பா போல. சரி விடு. ஆமா, இப்ப லீவ் தானே பிள்ளைங்களுக்கு. அவ அம்மா வீட்டுக்கு வந்த மாதிரி நீ உன் அம்மா வீட்டுக்கு ஓடிட வேண்டியது தானே. இவ போனப்புறம் வந்துடலாம்ல. எங்க நான் கூட தாண்டி கேட்டேன். அதுவும் 10 நாள்லாம் கேட்கல, 2 நாள் இருந்துட்டு வந்துடுறேன்னு சொன்னேன். ஏன் மக வர நேரமா தான் நீ போவியா? அதெல்லாம் ஒன்றும் போத்தாவலன்னு சொல்லிட்டாடியா மாமியா. அடப்பாவே, பாக்குறதுக்கு பூனையாட்டம் இருக்கும் மாமியா, ஆனா பண்றதெல்லாம் பாத்தியா? மீனாட்சிக்கா, அடடே இன்னும் ஒரே வேலை போல, ஆளையே காணோம் நேத்துல இருந்து. நான் வீட்டாண்ட கூட வந்து குரல் கொடுத்தேன், நீ வரல. சரி நீ வீட்டுல இல்ல போலன்னு நான் வந்துட்டேன். ஆமாக்கா, வயலுக்கு தான் போயிருந்தேன். என்னக்கா நீ பேசிட்டு இருக்கிற? அவங்க என்ன நம்மளாட்ட வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறவங்களா? காசு பணம் துட்டு மணி மணின்னு வயல்வெளியில வேலை பார்த்து பணம் சம்பாதிக்கிறவங்க. நம்மள மாதிரி ஏன் சொல்லு? ஆமா, எங்களுக்கு காசு பணம் தான் முக்கியம் தான். நாங்க உழைச்சுதான் சம்பாதிக்கிறோம், யாருக்கிட்டையும் போய் திருடி சம்பாதிக்கல. நீ வேணா காசு பணம் முக்கியம் இல்லைங்கிறல்ல, உன் புருஷன் வேலையை விட்டு நின்றுட்டு வீட்டுல உட்காந்துக்க சொல்லு. பணம் காசு எதுக்கும் எதிர்பார்க்காத. வீட்டு வாடகை, அங்கங்க வட்டி கொடுற வேலை, அந்த வேலை இந்த வேலைன்னு செஞ்சு சம்பாதிக்கிறல்ல, அதெல்லாம் விட்டு வட்டிக்கு வாங்குற கொடுத்தவங்க கிட்ட எல்லாம் காசு வேணாம் நீங்களே வச்சுக்கங்கன்னு சொல்லிடு. என்ன சொல்லிடுறியா? பாத்தியாடா, எனக்கு எங்க இருந்து என்னென்ன காசு வருதுன்னு எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்குது. ஒன்னும் தெரியாதுன்னு நினைச்சுன்னு இருந்தேன். வட்டி வர்றது கூட கரெக்டா சொல்றாங்க. ஆஹா, எங்கேயோ ஸ்பை வச்சிருக்காங்க போல இருக்குது. அவளை விட்டு தலை காமாட்சி, அவளை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, அப்புறம் என்னத்துக்கு அவ சொல்றது பேச எடுத்துக்கிட்டு இருக்க? ஆமா, இவளுங்க கிட்ட பேசிட்டு நின்னா நம்ம வேலைதான் கெட்டுடும். அக்கா, எனக்கு கொஞ்சம் வயலுக்கு ஆளுங்க வராம தள்ளி போடுறாங்க. தக்காளி பழம் எல்லாம் அங்க பழுத்துட்டு இருக்குது. இவங்களுக்காக காத்துட்டு இருந்தோம்னா பழம் கெட்டு போயிடும்க்கா. அதான் இன்னைக்கு லோடு ஏத்திடலான்னு பார்த்துன்னு இருக்கோம். 100 நாள் வேலைக்கு போறாங்கல்ல ஸ்நேகிதிங்க, இந்த வேலைக்கு வராங்களா கேளு, நம்ம வேணா கூலி கொடுத்துடலான்னு சொல்றாரு எங்க வீட்டுக்காரரு. அதாக்கா நீங்க வந்தா கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கும், எல்லாம் வருவீங்களான்னு கேட்கலான்னு தான் வந்தேன். அட அதையும் இப்படி தயங்கி தயங்கி கேக்குற? கண்டிப்பா வரோம். பின்ன தக்காளி பழம் வீணா அழுகி போயிடும்ல, நாங்க வரோம், ஒன்றும் கவலைப்படாத. சரி, அதுவும் 100 நாள் வேலை மாதிரி அதுவும் ஒரு வேலை தானே. செய்யறதால என்ன இருக்குது? உனக்கும் உதவிக்கு உதவி, எங்களுக்கும் வருமானத்துக்கு வருமானம். வள்ளியும் வருவா போல இருக்குது. வள்ளிய கண்மணிய எல்லாரையும் கூப்பிட்டு வந்துடுறேன். எத்தனை மணிக்கு வரணும்? இவ அவளுக்கு மேல வள்ளி வருவாளா கண்மணி வருவாளா? ஏன் இங்க தான் நிக்கிறேன், என்ன ஒரு வார்த்தை கூப்பிட்டா என்ன? ஐயோ வேணாமா போவோமா, வேணாமா போவோமா? போனா தக்காளிக்கு தக்காளியும் கிடைக்கும், கூலிக்கு கூலியும் கிடைக்கும். போறேன்னா ஒண்ணும் கிடைக்காதே. சரி போவோம் நம்மளாவே. அட நீ எதுக்கும் கவலைப்படாத காமாட்சியக்கா, அக்கம் பக்கத்துல நாங்கெல்லாம் என்னத்துக்கு இருக்கோம்? அப்படியே அவனை விட்டுடுவோம், கூலிக்கு ஆள் வரலன்னு நாங்கெல்லாம் வரோம், கவலைப்படாத. சரி எல்லாருமே வந்துருங்க. அக்கா ஒரு 9:45 அப்படி மூலக்கடையான கூட்டிட்டு வந்து நிறுத்திடுங்க. நானும் எங்க வீட்டுக்காரரும் வந்துடுறோம், வயலுக்கு போயிடலாம் அப்படியே. சரியா, ஒரு 10 மணிக்கு ஆரம்பிச்சா போதும். சரி சரி, நான் வள்ளி எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடுறேன். லதா, ஏமா லதா, என்ன கூப்பிட கூப்பிட ஆளு குரலையே கொடுக்க மாட்டா? இருக்கிறாளா இல்லையானே தெரியலையே. சரி உள்ளதான் போய் பாப்போம். ஓ தூங்கிட்டு இருக்காளா? அதான் நம்ம கூப்பிட்ட குரலுக்கு எது சத்தம் கொடுக்கல போல. சரி இவளை எழுப்புவோமா வேணாமா? ஒரு நாள் கூலி கிடைக்கும் இவளுக்கு, பாவம் இவளே கஷ்டப்படுறா. எழுப்பி பாப்போம், அவளுக்கு விருப்பம்னா வரட்டும். மா லதா கொஞ்சம் எந்திரியே. அட வாக்கா, என்ன வராதவங்க வந்திருக்கீங்க? வா உட்காந்து பேசுவோம். என்னாச்சு லதா, உடம்புக்கு எதுவும் முடியலையா உனக்கு? இந்நேரத்துக்கு படுக்க மாட்டியே? ஒன்றும் இல்லைக்கா, இன்னைக்கு பக்கத்துல தோப்புல வேலை இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி காலையே எல்லாமே செஞ்சுருவோன்னு சொல்லிட்டு ஒரு 4 மணிக்கெல்லாம் எழுந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். வீட்டு வேலை எல்லாமே செஞ்சுட்டேன். கடைசியில் பார்த்தா வேலை இல்லை, நாளைக்கு வரட்டும் போதும் அப்படின்ட்டாங்க. அதான் ஒரே கலப்பா இருந்த மாதிரி இருந்தது, சரின்னு படுத்துக்கிட்டேன்.
ஒரு 10 நிமிஷம் படுத்துட்டு எந்திரிப்போமேன்னு. ஆ அப்படியா, சரி சரி. என்னக்கா, என்ன விஷயமா வந்திருக்கிற? எதுவும் விஷயம் இல்லாம வரமாட்டியே? அது ஒன்றும் இல்லை, நம்ம காமாட்சி தோட்டத்தில் தக்காளி பறிக்கிறதுக்கு ஆள் வர சொன்னாங்களாம், யாரும் வரல. சரி நீங்களாம் வரீங்களா, போய் பறிச்சுட்டு வந்துருவோம், நான் வேணா கூலி கொடுத்துட்றேன்னு சொன்னா. சரி நாங்களாம் போகிறோம். அதான் உன்னையும் ஒரு எட்டு வந்து கூப்பிடலான்னு வந்தேன். நீ வேற இப்போ வீட்டு நடத்துறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்குன்னு சொன்னல, அதான் ஒரு நாள் கூலி கிடைச்சா உனக்கு ஒத்தாசையா இருக்குமே கூப்பிடலான்னு வந்தேன். ஆனால் நீ என்னமோ கலப்பா இருக்குன்றியே. கலப்பை பார்த்து படுத்து தூங்குற மாதிரி புருஷனையா நான் கட்டி இருக்கிறேன்? என்னமோ என் நேரம். அதை விட்டு தள்ளுக்கா, நான் வரேன்க்கா, என்னையும் கூட்டிட்டு போ. சரி சரி, அப்போ சரி, ஒரு 9:30 மணிக்கா வா, அந்த முக்கு ரோட்டாண்ட நிற்கிறோம், எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போயிடுவோம். ஏண்டி மண்டை பூராவும் பேனா தான் இருக்குது, போ உன் மாமியா சீவி சிக்க எடுப்பா. நீ அப்படியே உன் மருமகளுக்கு தினம் தலை சீவிட்டு தான் மறு வேலை பார்க்குற பாரு. என் தலையில பேன் இருக்கா இல்லையாங்கிறது என் மாமியாருக்கு எப்படி தெரிய போகுது? அவங்களே எனக்கு தலையை வாட்டி எடுப்பாங்க. ஏய், இதெல்லாம் வாய்க்கு நல்லா வக்கனையா தாண்டி பேசுவ, அங்க போனாதான் தெரியும் உன் கதை என்னங்கிறது. பேசாம ஒழுங்க இரு. தலையில எண்ணெய் வச்சோமா, நல்லா தலை குளிச்சோமா, வாரத்துக்கு 2 நாள்னு இருந்தா தலையில ஏண்டி பேன் பிடிக்குது? கண்ட கண்ட ஷாம்பு எடுத்து தேய்ச்சிட்டு பேன் பிடிச்சிருக்குன்னா நான் என்ன செய்யறது? ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை இந்த காலத்து பொண்ணுங்கள. அத்தை, என்ன மருமகளே? அத்தை, காலையில தோசை குருமா வச்சல, அதையே மதியத்துக்கும் ஊத்திட்டு சாப்பிட்டுடுங்க. அதுலதான் காயெல்லாம் இருக்குதுல்ல, மதியத்துக்கும் நல்லா தான் இருக்கும். ரசம் வைக்கல, மோர் கடைஞ்சிட்டேன், நல்லா தாளிச்சும் கொட்டிட்டேன். பொரியல் எதுவும் பண்ணல, அதான் குருமாலே காய் இருக்குதுல்ல, தொட்டுக்க ஊறுக வச்சுட்டு சாப்பிட்டுடுங்க. சாப்பாடெல்லாம் வடிச்சு வச்சுட்டேன். காலையில வச்ச குருமா காலையில நல்லா பல்ல இழிச்சுன்னு இருந்தது. இப்ப அதெல்லாம் வேணாம், தேங்காய் போட்டது எனக்கு செமிக்கல. நீ வேற ஏதாவது குழம்பு வை. ஆமா, எல்லாம் இவ்வளவு காலையே பண்ணிட்டு நீ எங்க போற? அதையே சாப்பிடுங்க இருக்கிற. எங்க வெளியே எதுவும் போறதா உத்தேசமோ? அத்தை, நானு காமாட்சி அக்கா தோப்புல தக்காளி பறிக்கிறாங்க, அதுக்கு போறேன். அங்க கூலிக்கு ஆளுங்க வரலையா, அதான் ஒரு ஒத்தாசைக்கு கூப்பிட்டாங்க, நானும் போறேன்னு சொல்லியிருக்கேன். அவர்கிட்டயும் போன்ல சொல்லிட்டேன், நான் போறேன், நீங்க இருக்கிறத வச்சு சாப்பிட்டுக்கங்க. நீ தக்காளி என்ன பறிக்கப்போ, கொய்யாக்கான பறிக்கப்போ, ஆனா எனக்கு அந்த குருமா வேணாம். ஏதாவது துவையில என்ன அரைச்சி வச்சுட்டு போ. சும்மா ஏதாவது ஊர் சுத்துறதுக்கு கதை சொல்றேன். அத்தை, நான் தான் எல்லாம் செஞ்சுட்டேன், இருக்குது குழம்புன்னு சொல்றல, இப்போதை மட்டும் வீணா ஊத்துனா பரவாயில்லையா? இத்தனை நாள் வீணா ஊத்திட்டேன், என் புள்ள காசு, என் புள்ள சொத்து அழிக்க வந்திருக்கிற, அப்படி இப்படின்னு பேசுவீங்க. இப்போ என்னடான்னா வீணா போச்சு ஊத்துறேன்றீங்க. இப்ப பாத்தீங்களா, அந்த குழம்பு வேணா வேற குழம்பு வேணுறீங்க. இப்ப யாரால வீணா போகுதுன்னு நீங்களே பாத்துக்கங்க. ஏய், என்ன நினைச்சுன்னு இருக்க? என் புள்ள நான் இல்லாம வந்துட்டானா? வேற குழம்பு வைன்னு சொன்னா இது வீணா போகுமா? ஏன் இதை எடுத்து வச்சா ராத்திரிக்கு இட்லிக்கோ இதுக்கோ சாப்பிடலாம்ல? ஒரு வேலைக்கு துவையல் அரைச்சு வைனா என்னமோ உங்க சொத்தையை அழிச்சு திங்கிற மாதிரி பேசுற. வரட்டும், இன்னைக்கு அவனுக்கு இருக்குது. அவனை கொடுக்குற குடுல அவன் உன்னை மந்திரிப்பாயிரு. சரி சரி, நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க, மந்திரிக்க சொல்லுங்க, நான் மந்திரிச்சுக்கிறேன். இப்போ எனக்கு நேரம் இல்ல, டைம் ஆயிடுச்சு. ஏன் நீ ரொம்ப தான் பேசுறீங்க எங்க அம்மாவை நான் இருக்கும்போதே? என்ன நீங்க பேசுறது? துவையல் அரைனா அரைக்க வேண்டியது தானே? அதுக்கு இவ்வளவு திமிராவா பேசுறீங்க அவங்க கிட்ட? பேச்சுக்கு பேச்சு. ஏமா நாத்துனாரே, நான் மதியம் சாப்பிடறதுக்கு எல்லாமே செஞ்சு வச்சுட்டேன். அப்பளம் கூட பொரிச்சு டப்பால போட்டு வச்சிருக்கேன், வேணும்னா எடுத்துன்னு சாப்பிடுங்க. இல்ல என் வாய்க்கு குறைக்கல, அது சாப்பிடணும் இது சாப்பிடணும் சொல்றீங்களா? ஒரு சீக்கிரமா கல்யாணம் கட்டிட்டு மாமியார் வீட்டுக்கு போறவ தானே நீ. அடுப்பாங்கற எந்த பக்கம் இருக்குதுன்னு தெரியல இந்த வீட்டுல. போய் வேணுங்கிறத சமைச்சுக்க, உங்க அம்மாக்கு வேணுங்கிறதையும் சமைச்சு கொடு. சும்மா கொழுப்ப பாத்தியா அவளுக்கு? எல்லாம் நீ கொடுக்குற இடம் தான். இவ ஒருத்தி ஏன் டைலாக என்கிட்டே சொல்லிக்கிட்டு. ஏண்டி நான் என்ன அவளுக்கு இடம் கொடுத்து இடுப்புல உட்கார வச்சிருக்கேன்? நான் அவளை பார்த்தாலே மூஞ்ச காட்டுறேன், அப்ப கூட அப்படி தானே இருக்கிறா. எல்லாம் உன் அண்ணன் கொடுக்குற இடம். நடக்கட்டும் வீடு, உன் கல்யாணம் வரைக்கும் பொறுத்துட்டு போகணும்னு பாக்குறேன். இல்லைன்னா இவளை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. வீடு நார்னா சம்மந்தி வீடு வைக்க தெரிஞ்சிடுமே, அந்த கவலை தான் எனக்கு.